சிலருக்கு எங்கேருந்து தோல்வி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே அப்படியே கொஞ்சம் வளரும் போதே கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல, நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல அப்பவே ஆரம்பிச்ச பிரச்சனை, அங்கேருந்து விழுந்த விழுக, அங்கேருந்து சரியாகாத அந்த வாழ்க்கை கண்டினியூவா வளர 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 அது தொடர்ந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஜெபிக்க போறேன். அதிலிருந்து ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் மீட்டெடுக்க போறாரு. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், உங்க பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குற ஒருவர் இருக்கிறார். இந்த சப்பானியை கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணுவார். ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றின போது உண்டான சாபம் முறியும். அந்த சாபத்தை கர்த்தர் முறிப்பார். பிறக்கும் போது உள்ள சாபம் முறியும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அந்த உறவின் நிமித்தமாய் வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். ஆமென். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க போறோம். ரொம்ப அழகான ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 31வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனுக்கு சம்பவித்த அந்த அற்புதத்தை பார்த்து, அவனுக்கு சம்பவித்த அந்த நன்மையை பார்த்து, அவனுக்கு சம்பவித்த அந்த அற்புதத்தை பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று சம்பவிக்க போகிறது. உங்க குடும்பத்தில் ஒன்று சம்பவிக்க போகிறது. உங்களுக்கு சம்பவிக்க போகிற அந்த அற்புதத்தை பார்த்து, அந்த அதிசயத்தை பார்த்து, அந்த நன்மையை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். நம்புறவர்கள் கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமென் ஆமென். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற அந்த நன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். உங்க வாழ்க்கையில நடக்க போகிற அந்த அதிசயத்தை பார்த்து, சம்பவித்ததை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய இருவர் அப்படியே அந்த அலங்கார வாசலில் இருந்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வருகிறார்கள். அப்ப அந்த ஆலயத்திற்கு முன்னாடி நிறைய பேர் அப்படியே பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் பல நாட்களாக வாரம் எல்லா மீட்டிங்லையும் நடக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு கை கால் தூக்கிட்டு அந்த வாசல் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அவ்வளவுதான். அந்த வாசல்ல உட்கார்ந்து போறவங்கள்ட்டையும் வாரவங்கள்ட்டையும் கையை நீட்டி அவன் பிச்சை கேட்டுட்டே இருக்கிறான். டெய்லி இது நடக்குது. அப்ப வர்றவங்களும் அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம காசு இருந்தா போடுவாங்க, அப்படியே உள்ள போவாங்க, ஆராதிப்பாங்க, வருவாங்க. இதுதான் நடக்குது. இத்தனை நாட்களும் அதுதான் நடந்துருச்சு. அவனை அத்தனை பேரும் முடவனாய் தான் பார்க்கிறார்கள். ஆனா திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
இந்த அற்புதத்தை பார்த்த உடனே தேவாலயத்திலே அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த இவன் தானா? இவன் நேற்றுக்கு வரைக்கும் பிச்சை கேட்டு தானே இருந்தான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிச்சை கேட்டு தானே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தது போல நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய தலையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரையிலையும் உங்களை எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்திருக்கலாம், உங்க குடும்பத்தை எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்திருக்கலாம், முடவனாய் பார்த்திருக்கலாம், சப்பானியாய் பார்த்திருக்கலாம், முடியாதவனாய் பார்த்திருக்கலாம், இழந்தவனாய் பார்த்திருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனாய் பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற போகிறார். அத்தனை பேருடைய கண்களும் இனி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்க போகிறது. ஆமென். நீங்கள் எழும்பி நிற்கிறதை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்படியே சொந்தம் கொண்டாடுங்க, உரிமை பாராட்டுங்க. இது கர்த்தர் எனக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹalleluya. அத்தனை பேரும் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்ல போகிறோம், எனக்கு சம்பவிக்கிறதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். சொல்லுங்கள், எனக்கு நடக்க போகிற அற்புதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். அறிக்கை செய்யுங்க, எனக்கு சம்பவிக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். என்னுடைய வேலையிலே எனக்கு சம்பவித்த குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க சொல்லுங்க. என் வீட்டில் அந்த பிள்ளை அறிக்கை செய்து நன்றி 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 நன்றி. மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் பிரமிக்க போகிறார்கள். இந்த வார்த்தை உங்களுடைய என்னுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படியே நடப்பதாக, பிரமிப்பார்களாக, ஆச்சரியப்படுவார்களாக. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் என்னை நடத்துவாராக. ஆமென். ஹalleluya. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு பாடுவோம். அப்பா ஹalleluya. உமக்கு கைகளமால் மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாமாகும். உம்மாலதான் எல்லாமாகும். இயேசுவே, இயேசப்பா, இயேசப்பா. சொல்லுவோம், ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலதான் எல்லாமாகும். ஓ ஆகும், எல்லாமாகும். உம்மாலதான் எல்லாமாகும். ஹalleluya. ஆச்சரியப்பட்டு, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த
நம்ம என்னமோ வந்து டக்குன்னு ஒரே வசனத்துல இந்த மனுஷனை குறித்து ஒரு 6-7 வசனம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், இந்த மனுஷன் வந்து ரெடி ஆயிட்டான், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் வந்து அவனை எழுப்பி விட்டாங்க அப்படின்றதோட நம்ம போயிடுறோம். ஆனா இந்த மனுஷன் வந்து கடந்து வந்த பாதை வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் அப்படின்றத நான் இன்னைக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நம்புறேன் இந்த மனுஷன் கடந்து போன அதே சூழ்நிலையில இந்த சத்தத்தை கேட்கிற யார் நீங்க வந்து இன்னைக்கு கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுற விதத்துல, மற்றவங்க பிரமிக்கிற விதத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனம், இந்த ஒரு பகுதியை வாசிக்கும் போது நம்ம 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹலோ, கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷன் கடந்து வந்த பாதை அவ்வளவுதான், நம்ம சப்பானி விடுதலையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறுத்திட முடியாது. வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது, அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை. கவனிங்க, இந்த மனுஷனுக்கு வந்து கண்ணு சரியில்லை, காலு சரியில்லை, கை சரியில்லை, இடுப்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லாம வேதம் சொல்லுது எல்லாமே இவனுக்கு நல்லா இருக்குது. அப்படின்னா அவனுடைய கண்ணு நல்லா இருக்குது, அவனுடைய கைகள் நல்லா இருக்குது, அவனுடைய சரீரத்துல கிட்டத்தட்ட 99 அவயவங்கள் வந்து சரியானதா இருக்குது. அவனுக்கு கிட்னி இருக்குது, அவனுக்கு ஹார்ட் இருக்குது, அவனுக்கு சிந்தை இருக்குது, அவனுக்கு இன்னொரு இருதயம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, அவனுடைய கால்கள் 2 என்னவா இருக்குன்னா முடமா, அவன் சப்பானியா இருக்கான். அவனுக்கு மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்குது, அவன் திருப்பி பேசுகிற அளவிற்கு அவனுக்கு வாயிலே வார்த்தை இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கால்களை இழந்த சப்பானி. எங்க இருந்து அவனுக்கு அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தன் தாயின் வயிற்றில் இருந்து அவன் சப்பானியா இருந்தான். அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்தான். அப்படின்னா ஒரு குழந்தை வந்து உருவாக்கப்படுகிற ஒரு இடம் எங்க தெரியுமா? ஒரு குழந்தை எங்க உருவாகும், எந்த இடத்துல உருவாகும்னா, ஒரு தாயினுடைய வயிற்றில் அந்த கரு போய் சேர்ந்த உடனே ஒன்னொன்னா உருவாகும். ஆனா அந்த தாயினுடைய வயிற்றில் உருவாகும் போது ஏறக்குறைய சில மாதங்களுக்குள்ளே உருவாகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கால் வந்து சீக்கிரமா உருவாயிடும். சில சிஸ்டர்ஸ் வந்து மாதமா இருக்கும்போது குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, உதைக்கிறான் பார்த்தீங்களா, நிறைய பேர் கணவனாரெல்லாம் தொட்டு காமிக்க, பாரு மிதிக்கிறான், இந்த மாதிரி உதைக்கிறான். அப்போ அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குது, அந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில தாய் வந்து கண்டுபிடிக்கிறதே எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து என்ன பண்றதுல உள்ள மூவ்மெண்ட் இருக்கும், காலை வச்சு உதைக்கும், அந்த மாதிரிலாம் அது கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு ஒன்று கிடைக்கப்படலை. என்ன அப்படின்னா, தன்னுடைய உருவாக்க வேண்டிய இடம், அவனை சரி செய்ய வேண்டிய இடம், தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் ரெடியாக வேண்டிய அந்த தாயினுடைய கருவில் இவனுக்கு எல்லா அறிவும் எல்லாமே வளர்ந்தாலும் வேதம் சொல்லுது அந்த மனுஷன் நடக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய கால்களிலே வளர்ச்சி இல்லாததுனாலே அவன் முடமாய் மாற்றப்பட்டான். ஆண்டவர் வந்து சந்தித்த இந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எங்க இருந்து மிஸ்டேக் ஆரம்பிச்சிருக்கும் தெரியுமா? சில மனிதர்களுக்கு வந்து இடையில எல்லாம் மிஸ்டேக் ஆரம்பிக்கல, எனக்கு பிறந்த போதே இந்த மிஸ்டேக் ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்தே இந்த தப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பிறப்பே சரியில்லை, நான் வளர்க்க என்னை படிக்க வச்சு என்னை உருவாக்க வேண்டிய இடத்துல என்னை உருவாக்கல, என்னை படிக்க வேண்டிய இடத்துல நான் மிஸ் ஆயிட்டேன், நான் ஆரம்பத்திலேயே தோற்று போனேன், என்னை தப்பா கைட் பண்ணிட்டாங்க, என்னை தப்பா நடத்திட்டாங்க. இப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்,
தாயின் கருவிலிருந்தே இல்ல ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உருவாக்கப்பட வேண்டிய இடத்திலேயே நீங்கள் உருவாக்கப்பட முடியாம அங்கே இருந்து ஒரு முடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சப்பானித்தனம் உங்களை தொடருமானால் அந்த காரியத்தை மாற்றி உங்களை கால்களை நடக்க வைத்து ஞானத்தை கொடுத்து சகல படிப்பினைகளையும் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அதை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். சிலர் பாருங்க, எங்க இருந்து மிஸ்டேக் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த இடத்திலிருந்து. சில மாதங்களுக்கு முன்பாக ஒருத்தரை சந்திச்சேன். ஒரு கணவன் மனைவி 2 பேரை சந்திக்கும் போது அவருடைய அந்த கணவனார் அவர் அந்த ஃபேமிலியில ரொம்ப ஈடுபாடா இல்லை, எங்கன்னா அவர் நேசிக்கல, இந்த மாதிரி அவர் குடும்ப உறவுல எதுலையுமே அவர் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அந்த சிஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த குடும்பம் ஒரு பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டு தனியா பேசி, ஏன்பா நீ இப்படி இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, நீ நல்லா தானே இருக்கிற, நீ உடல்நிலை சரியென்ன தானே இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு பெரிய ஸ்டோரியை ஒன்று சொல்றான். என்ன ஸ்டோரி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மாமனார் அவனுடைய அம்மா அவனுடைய தம்பி ஒரு 22 வயதா இருக்கும்போது இந்த பையன் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறான். இவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இந்த மாமா கிட்ட விட்டுட்டு இவங்க வெளியில வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா வருவாங்க. இந்த வாலிப பையனான இந்த மாமா என்ன பண்றாருன்னா, இந்த பையனை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற 20 காசு 30 காசு அந்த மாதிரி பணத்தை கொடுத்து தவறான பழக்க வளத்தை கத்து கொடுத்து ஹோமோசெக்சுவல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விதத்துல 4th ஸ்டாண்டர்ட்ல அவனை அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் அப்படி அவனை நடத்திட்டாரு. இவன் வளர 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 அந்த ஸ்பிரிட் இவனுக்குள்ள ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்பவுமே அப்படின்னா ஒரு கேர்ளை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு தோணாம அவனுக்கு என்னதான் தோணும் அப்படின்னு சொன்னா, பாய்ஸ் பசங்க, அந்த பசங்களோட சேர்ந்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல என்னால மிங்கிளாகவே முடியல. இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த சொன்னா என்ன அப்படின்னா, இங்கேயே நாங்க ஒரு டீம் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஷேர் பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் நாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல நாங்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தப்பா நடப்போம், எனக்கு அதுவே ஓகேவா இருக்குது, அதனால என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல என்னால ஈடுபடவே முடியல அப்படின்னு அவர் சொன்னா. எனக்கு ரொம்ப பகீர்னு ஆயிருச்சு. இந்த 25 வருட ஊழியத்துல இந்த மாதிரி சின்ன வயசுலயே அஃபெக்ட் ஆன நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிப்பை நான் தர்றேன். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன வயசுல பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் அவர்களை அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. இது ஓப்பனா எல்லாம் நிறைய பேச முடியாது. இது ஒரு பெரிய சம்பவம். இது பெரிய நிறைய இருக்குது. சின்ன வயசுல குழந்தைங்களை கையாடல் பண்றது, அந்த கெடுத்துறது சிலர், அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி திணற பிள்ளைகளை நிறைய நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஐயோ கொடுமையா இருக்கும், அவருடைய வாழ்க்கையே கொடுமையா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா, நீ இத்தனை வயசு வரைக்கும் இதுல இப்படி கண்டினியூ, ஆமா என்னால ஒன்றும் பண்ண முடியல, சின்ன வயசுல இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல சிக்கி இருக்கலாம். ஒரு பொல்லாத மனுஷன் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், ஒரு துரோகி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி என் பிள்ளைய கெடுத்துட்டாங்க, சின்ன வயசுல படிக்க வேண்டிய வயசுல இந்த அறிவை வளர்த்த வேண்டிய வயசுல என் பிள்ளைய அப்பவே முடமாக்கிட்டாங்க அப்படின்னு யார் ஒருவர் இருந்தாலும் நான் நம்புகிறேன், நம்முடைய கருவிலிருந்து உண்டான சாபத்தை முறிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கருவிலிருந்து உண்டான சாபத்தை கர்த்தர் இன்றைக்கு முறிக்க போகிறார். இந்த அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனுடைய அந்த சரீரத்தை பலப்படுத்த முடியுமானால், உன்னுடைய தகப்பனிடத்திலே வந்தது, தாயினிடத்திலே வந்தது, பிறக்கும் போதே உருவான அந்த சாபத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நான் முறிப்பேன். ஹalleluya.
தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே உண்டான அந்த தவறுகள் மறக்கப்பட்டு போவதாக. அங்கிருந்து நீங்கள் உருவாக்கப்படாமல் இருக்கலாம், கர்த்தர் சரியான விதத்திலே உருவாக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சப்பானியை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். இதை நீங்க டிக்ளேர் பண்ணி நீங்க ஜெபிக்கணும். சிலருக்கு எங்க இருந்து தோல்வி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே அப்படியே கொஞ்சம் வளரும் போதே, கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல, நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல அப்பவே ஆரம்பிச்ச பிரச்சனை, அங்கேருந்து விழுந்த விழுக, அங்கேருந்து சரியாகாத அந்த வாழ்க்கை கண்டினியூவா வளர 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 அது தொடர்ந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஜெபிக்க போறேன். அதிலிருந்து ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் மீட்டெடுக்க போறாரு. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், உங்க பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குற ஒருவர் இருக்கிறார். இந்த சப்பானியை கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணுவார். ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றின போது உண்டான சாபம் முறியும். அந்த சாபத்தை கர்த்தர் முறிப்பார். பிறக்கும் போது உள்ள சாபம் முறியும். ஹல்லேலூயா, thank you Jesus. அந்த உறவின் நிமித்தமாய் வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதத்துல பலரை யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கமாய் பெற்றெடுக்கிறார்கள். அப்படின்னா அந்த அம்மா அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே அந்த குழந்தை எப்படி வருதுன்னா சாபம், துக்கம்னு வருது. ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய தாயார் தனக்கு வச்சிருக்கிற பேரை ஆண்டவர் வித்தியாசமாய் மாற்றி யாபேசை கர்த்தர் எல்லையை பெரிதாக்கினார். தன் தாயினுடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். உங்க பிள்ளைக்கு அந்த பிறக்கும் போதே இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாராக. பிறக்கும் போதே இருந்த அந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. பிறக்கிற அந்த சூழ்நிலையில கையாடல் பண்ணின அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக.